ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்லமே, நீ போராடி கொண்டிருக்கும் பிரச்சனைகள் இருந்து ஒரு அதிசயத்தை முடியப் போகிறது. உனக்கான பிரச்சனைகள் எல்லாவற்றையும் இந்த முருகப்பெருமான் நல்லதொரு அதிசயத்தில் முடித்து காட்டித் தருவேன். நான் சொல்வதை நம்பிக்கையுடன் கேள். இது முருகனின் அருள்வாக்கு. நிச்சயமாக நான் சொல்வது நடக்கும் என் செல்லமே. இதோ நான் சொல்வதை கேட்பதற்கு முன் ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி என்று பதிவு செய்து நான் சொல்வதை கேட்டு நிச்சயமாக உனக்கானது தான் நடக்கும். முருகா, எனக்கு எப்படியாவது உதவி செய்யுங்கள், உங்கள் உதவியை எதிர்நோக்கியே நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று நீ என்னிடத்தில் அழுது பேசியதை கேட்டுவிட்டு உன்னிடம் நான் இங்கு வந்திருக்கிறேன். இந்த முருகப்பெருமான் சொல்வதை இறுதி வரை நீ கேட்க வேண்டும். என்மேல் முழு நம்பிக்கையுடன் நீ கேட்க வேண்டும். நீ எதற்காகவும் பயப்பட வேண்டும். நீ இப்பொழுது போராடிக்கொண்டு வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு வேதனைப்படுகிற விஷயத்தை இந்த முருகப்பெருமான் உனக்காக நான் முடித்து கொடுக்கத்தான் போகிறேன். அதற்கான நேரம், அதற்குரிய நல்ல நேரம் வந்ததனால்தான் என்னுடைய சங்கமமான இந்த முகத்தை உன்னால் பார்க்க முடிந்தது. புரிகிறதா? என்னை பார்த்த இந்த நொடி முதல் உன் மனதை நீ தெளிவாக வைத்துக்கொள். என்ன நடந்தாலும் சரி, இனி நடக்கப் போகிற எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகவும் உனது நல்லதுக்காகவும் தான் நான் செய்யப்போகும் மாய வேலைகள். புரிகிறதா? அதுதான் உனக்கு பார்ப்பதற்கு உனக்கு நல்லது போல் தெரியவில்லை என்றாலும் அதன் முடிவானது உனக்கு சாதகமாகத்தான் இருக்கும். நடக்கும் எல்லாவற்றையும் நானே நடத்தி காட்டுவேன். இது நல்லபடியாக நடந்து உன் கஷ்டம் முடிவுக்கு வரணும் என்று நான் உறுதியாக சொல்கிறேன். ஏனென்றால் நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் எதிர்பார்த்த சில விஷயங்கள் கிடைக்கும், பல விஷயங்கள் கிடைக்காமலும் போகலாம். வேண்டும் போது கிடைக்காததும் எதிர்பாராத போது நடக்கிறதும் எல்லாமே இந்த மனித வாழ்க்கையில் கலந்த ஒன்றுதானே. உனக்கானது வேண்டியது கிடைக்கும் போதும் நீ சந்தோஷம் அடைகிறாய், மகிழ்ச்சி அடைகிறாய். வேண்டியது கிடைக்காத போதும் இழப்புகளை சந்திக்கும் போதும் அதிலிருந்து நீ என்ன பல பாடங்களையும் அனுபவங்களையும் பெற்றுக்கொள்கிறாய் அல்லவா? அதுதானே தகுதி. இது எல்லாமே உன் வாழ்க்கையை உனக்கு உணர வைப்பதற்காகவும் உனக்கான வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை தருவதற்கான சோதனைகளை தருவதற்காக மட்டும்தான் இந்த போராட்டங்களும் இந்த துக்கங்களும் துயரங்களும். இழக்கக்கூடாததை நீ இழந்து விட்டதாக எண்ணி வருத்தப்படும் வேளையிலும் நீ பொறுமையோடு இருந்தாயானால் எல்லாமே கூடிய விரைவில் திடீர் திருப்பமாக உன்னிடத்தில் வந்து சேரும். இதோ அதற்கான நாள் தான் இன்று. கவலைப்படாதே. நீயே ஆச்சரியப்படுவாய். நீ எதிர்பார்த்தது காத்து கொண்டிருக்கிறது உன் கையில் கிடைக்கப் போகிறது அல்லவா? கையில் கிடைத்தவுடன் முருகனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, முருகா முருகா என்று எனக்கு நன்றி சொல்ல என்னுடைய ஆலயத்திற்கு ஓடோடி வருவாய். வாழ்க்கையின் அர்த்தமும் அது தருகிற வழிகளும் அதை தாங்கும் பக்குவம் பெற்ற நீ இப்போது உனக்கானதை பெற்றுக்கொள்ள தகுதியாய்விட்டாய் அல்லவா? எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் போது நேர்மை தவறாமல் உண்மைக்கு மாறாமல் நடக்கிறியான் என்றுதான் இந்த முருகப்பெருமான் உன்னை சோதித்து பார்த்தேன். நீ கஷ்டமான சோதனை கட்டத்தில் கூட கொஞ்சம் கூட நம்பிக்கை குறையாமல் முருகா முருகா என்று என்னை நாடி வருகிறாயா? அந்த நேரத்திலையும் உனக்கு பலருக்கு உதவி செய்ய தோணுதான் என்றுதான் உன்னை பலமாக சோதித்தேன். புரிகிறதா? ஆகவே இதுவரை நீ ஆசைப்பட்டது கிடைக்காமல் இருந்த காலமானது இறந்த காலமாக மாறப்போகிறது. இனி நிகழ்காலமானது திருப்புமுனை காலமாக மாறிவிட்டது. உனக்கு அந்த திருப்பம் எவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்கப் போகுது என்று நம்பிக்கையோடு காத்திரு. பிறகு உனக்கான வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களுடன் செழிக்க வைப்பேன். உன்னை மகிழ்ச்சியில் திளைக்க வைப்பேன். நீ என்னை நினைக்கும் எல்லாமே உன் கையில் வந்து சேரும் நேரம், அந்த நேரம்தான் உன் அருகில் வந்துவிட்டது. இப்பொழுது நீ உன் காரியத்தை, தேவையான செயலை முயற்சியுடன் செய்து பார்.
பிறகு வெற்றி உனக்குத்தான். என்னை முழுவதுமாக நம்பு. நிச்சயம் கூடிய விரைவில் உன் காரியங்கள் எல்லாம் கைகூடும். எதிர்பார்க்காத உன் வாழ்க்கை வசந்த காலமாக மாற எல்லாமே நான் செய்யப்போகிறேன். அன்பை ஏங்கி நிற்கும் உன் மனநிலையை மாற்றி உன் அன்பிற்கு மற்றவர்களை தேடி வரச் செய்வேன். உன் மனதால் என்றும் எல்லோருக்கும் நல்லது நினைக்கும் குணத்தை உனக்கு நான் அதிகப்படுத்துவேன். உன் வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாக மாறிவிடும் என் செல்லவே. நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் வழங்கப் போகிறேன். மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய். அனைவரும் வியக்கும் வண்ணம் உன் வாழ்க்கையை உயர்த்தப் போகிறேன். ஏனென்றால் நான் வைத்த வரிசையில் நீ ஜெயித்து விட்டாய். கவலைப்படாமல் இரு. உன் பொறுமையே என்னை ஈர்த்து விட்டது. பொறுமை என்பது மிகப்பெரிய வெற்றியை தரும். உனது துயரங்களை முழுவதுமாக விளக்கப் போகிறேன். உனது பாரத்தை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். எப்போதும் எதற்காகவும் கலங்காதே. உன் சோதனை காலத்தை நான் பார்த்து கொள்கிறேன். நம்பிக்கையோடு மட்டும் இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. நீ எதை வேண்டுமானாலும் இழக்கலாம், வழி கொடியதுதான். ஆனாலும் தன்னம்பிக்கையை மட்டும் எக்காரணம் கொண்டும் இழக்க வேண்டாம். ஏனென்றால் வாழ்க்கை என்பது கடல் போலானது, மிகப்பெரியது. நீ நீச்சல் இட்டுதான் வரத்தான் செய்ய வேண்டும். ஒவ்வொரு கட்டத்தையும் ஆழமான கட்டத்தில் கூட உன்னை மூழ்க விடாமல் நான் காப்பாற்றி விடுவேன். உனக்கு வலிமை இருந்தாலே போதும். நீ யாரையும் எதிர்பார்க்க மாட்டாய். உன் சக்தியால் முயற்சி எடுத்து எதையும் செய்து விடுவாய். மற்றவர்களுக்கு நீ தலைவனாக இருக்க நினைத்தாலோ விரும்பினாலோ உன்னை சுற்றியுள்ள ஒவ்வொருவரிடமும் பகை, கோபம், பொறாமை ஏற்படுத்தி விடுவீர்கள். தேவையா இது? வேண்டவே வேண்டாம். இறைவனின் கையில் நீ ஒரு கருவி என்பதை மட்டும் தெரிந்து கொள். உனக்கு எது சிறந்ததோ அதை நான் தெரிந்து கொண்டு உனக்காக வடிவமைப்பேன். அதற்கேற்றாற்போல் புரிகிறதா? வாழ்க்கையில் போராடு குணத்தையும் தைரியத்தையும் பெற்ற உன்னை எப்போதும் இந்த முருகப்பெருமான் காத்தருள்வேன். கவலைப்படாதே என்றெல்லாம். நீ அமைதியாக இருந்ததும் பொறுமை காத்து இருந்த பலனை அனுபவிக்கப் போகிறாய். அற்புதம் நடக்காதா என ஏங்கி தவித்திருந்த என் செல்ல பிள்ளைக்கு அதற்கான நேரம் இதுதான் என்பதை அசலாக உணர்த்த இருக்கிறேன். நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் உன்னை காக்க வைக்க மாட்டேன். இனி உன் துன்பங்கள் எல்லாம் பறந்து உன் வாழ்வில் ஒளிவீச ஆரம்பிக்கும். என் மீது நம்பிக்கை வைத்தவர்களை ஏமாற்றியதாக சரித்திரமே இல்லை. சாத்தியமே இல்லாத அனைத்தையும் சுலபமாக நடத்தி முடிப்பவன் நான். அதை நீ அறிந்தது தானே? நீ தனியாக போராடும்போது உன்னை நான் தவிக்க விடப்போவதில்லை. வெற்றி கிடைக்குமா என்று எண்ணியது முடிந்தது. வெற்றி இனி உன் பக்கம் குவியும் என்பது உறுதி. ஆம் செல்லமே, இது முருகப்பெருமானின் அருள்வாக்கு, சத்திய வாக்கு. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம்.